ஒன்னாக பாடி கும்மி அடிப்போம் கொண்டாடுவோம். தமிழ் உணர்வோடு ஒன்றாக பண்பாடுவோம். ஊரெல்லாம் கூடி ஒன்னாக பாடி கும்மி அடிப்போம் கொண்டாடுவோம். தமிழ் உணர்வோடு ஒன்றாக பண்பாடுவோம். சோகமெல்லாம் போயிருச்சு, துன்பமெல்லாம் ஓடிருச்சு, நல்ல காலம் நமக்கு தானே பிறந்துருச்சு. தை பொங்கல் நமக்கு தானே தந்துருச்சு. சோகமெல்லாம் போயிருச்சு, துன்பமெல்லாம் ஓடிருச்சு, நல்ல காலம் நமக்கு தானே பிறந்துருச்சு. தை பொங்கல் நமக்கு தானே தந்துருச்சு. ஊரெல்லாம் கூடி ஒன்னாக பாடி கும்மி அடிப்போம் கொண்டாடுவோம். தமிழ் உணர்வோடு ஒன்றாக பண்பாடுவோம். பாலி உயர்ந்திடணும், இல்லாமல் மறைந்திடணும். மண்ணெல்லாம் பொன்னாக மாறிடணும், மும்மாறி மாறாம கொழிந்திடணும். எல்லாரையும் காக்கோ சாமி எங்க கூற தீக்க வேணும். எல்லாரையும் காக்கோ சாமி எங்க கூற தீக்க வேணும். சோகமெல்லாம் போயிருச்சு, துன்பமெல்லாம் ஓடிருச்சு, நல்ல காலம் நமக்கு தானே பிறந்துருச்சு. தை பொங்கல் நமக்கு தானே தந்துருச்சு. ஊரெல்லாம் கூடி ஒன்னாக பாடி கும்மி அடிப்போம் கொண்டாடுவோம். தமிழ் உணர்வோடு ஒன்றாக பண்பாடுவோம். எல்லோரும் வாழ்ந்திடணும், அன்பே அகிலத்தை ஆண்டிடணும். தமிழே நம்முடைய உயிராகணும், தலை நிமிர்ந்து நாம நின்றிடணும். நன்றி சொல்லி பொங்க வச்சு நம்ம சாமிக்கு நாம் படைப்போம். நன்றி சொல்லி பொங்க வச்சு நம்ம சாமிக்கு நாம் படைப்போம். சோகமெல்லாம் போயிருச்சு, துன்பமெல்லாம் ஓடிருச்சு, நல்ல காலம் நமக்கு தானே பிறந்துருச்சு. தை பொங்கல் நமக்கு தானே தந்துருச்சு. ஊரெல்லாம் கூடி ஒன்னாக பாடி கும்மி அடிப்போம் கொண்டாடுவோம். தமிழ் உணர்வோடு ஒன்றாக பண்பாடுவோம். ஊரெல்லாம் கூடி ஒன்னாக பாடி கும்மி அடிப்போம் கொண்டாடுவோம். தமிழ் உணர்வோடு ஒன்றாக பண்பாடுவோம். சோகமெல்லாம் போயிருச்சு, துன்பமெல்லாம் ஓடிருச்சு, நல்ல காலம் நமக்கு தானே பிறந்துருச்சு. தை பொங்கல் நமக்கு தானே தந்துருச்சு. சோகமெல்லாம் போயிருச்சு, துன்பமெல்லாம் ஓடிருச்சு, நல்ல காலம் நமக்கு தானே பிறந்துருச்சு. தை பொங்கல் நமக்கு தானே தந்துருச்சு. ஊரெல்லாம் கூடி ஒன்னாக பாடி கும்மி அடிப்போம் கொண்டாடுவோம். தமிழ் உணர்வோடு ஒன்றாக பண்பாடுவோம். அன்பிற்கு இனியவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் தமிழர்களின் முதுமொழிகளில் ஒன்று. படைத்தவனை, இயற்கையை, உழைப்புக்கு உதவிய அனைத்தையும் நன்றியுணர்வோடு நினைத்து வணங்கும் நாடு இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாள். மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம் தான் இந்த தை மாதம். இம்மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கடவுளுக்கும்
கதிரவனுக்கும் நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகின்றோம். தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்களாகிய நாம் நினைத்து பார்த்து தை முதல் நாளில் தரணியெல்லாம் தமிழ் மனம் கமழும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று ஒளி புவியெங்கும் கேட்கும். இந்த நேரத்தில் நாம் இறைவனை வழிபடும்போது உடனுக்குடன் கேட்ட வரங்களை கிடைக்கும். வளங்கள் சேரும். நாமும் விழிப்பெழுச்சியோடு செய்யும் எல்லா தொழிலும் வெற்றி கிடைக்கும் அல்லவா? இறைவனும் நமது வழிபாட்டை நாம் முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்களை கொடுத்து அருள் புரிவார். அன்பின் இறை சமூகமே, அனைவரும் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற நம் கடவுளாம் ஆண்டவரை தரிசிக்க ஆலயம் வந்து வழிபட்டால் எதிர்காலம் மிகவும் இனிமையானதாக அமையும். கடந்த 2023 நமது விவசாய பெருமக்கள் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் நாம் நன்கு அறிவோம். இனி இந்த 2024ஆம் ஆண்டிலே அனைவரும் பெரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமைய வேண்டி இந்த திருப்பலியில் தந்தையோடு இணைந்து இறை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க இறையரசு, வளர்க தாய் திருச்சபை. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவருக்கும் உளம்கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து அன்பியங்கள் சார்பாக இத்திருப்பலியை சிறப்பிப்பதில் அகம் மகிழ்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவர் நம்மை வளமிகு நாட்டுக்கு அழைத்து சென்று உண்டு நிறைவு பெறவும், நம் மீது கருணை உள்ள அவரை மறந்து போகாதபடி கவனமாய் இருங்கள் என்றும், எங்களின் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே எங்கள் செல்வங்களை ஈட்டு தந்தனவென்று செருக்குறாமல் கவனமாக இருக்கவும், தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் என்றும், எவ்வித பேராசைக்கும் இடம் கொடாமல் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் அறிவுறுத்துகின்றது. நற்செய்தியில் ஆண்டவர் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கும் வாழ்வு வந்து விடாது என்றும், கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் அறிவிலியர் என்றும் கூறுகிறார். எனவே இரவும் பகலும் நம்மை மறவாமல் நிலைத்து அறிவுரை கூறும் நம் ஆண்டவருக்கு இன்றைய திருப்பலியில் நம் பங்கு தந்தையோடு சேர்ந்து நன்றி செலுத்தி ஜெபிக்க பங்கு மக்களாகிய உங்களை அன்பியங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். பங்கு மக்கள் அனைவர்களுடைய கருத்துக்களோடு சேர்ந்து இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். மேலும் ஜான் எஸ்தர் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி காணவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் திருமதி கேத்ரின் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், தியாகராஜன் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சிறப்பு கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் அன்பான இறைமக்களே, இன்று எங்கள் இறைவார்த்தை சபையை நிறுவிய புனித அர்னால்ட் ஜான்சன் அவர்களுடைய விழாவை திரு அவையோடு இணைந்து இறைவார்த்தை சபை உறுப்பினர்கள் அனைவரும் உலகத்தில் 84 நாடுகளில் சிறப்பாக பணி செய்து இவ்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித அர்னால்ட் ஜான்சன் இறைவார்த்தை சபையை உலகம் எத்திசையிலும் சென்று நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஜெர்மனி நாட்டிலே 1875ஆம் ஆண்டு தொடங்கினார். இந்த சபை இன்று 84 நாடுகளில் மிக சிறப்பாக 78 மறை மாநிலங்களை கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்றோம்.
6000க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. சிறப்பாக பணி செய்ய இறைவன் அழைத்ததற்கு நன்றி செலுத்தும் இந்த நல்ல நேரத்திலே இந்நன்னாளில் புனித அர்னால்ட் ஜான்சன் வழியாக இறைவன் இறைவார்த்தை சபையை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம் பங்கு மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சிறிது நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய ஆன்மாவை சோதனைக்கு உட்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. 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 இயேசு சாமி வார்த்தைப்படி வாழலையே நாங்க. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. எங்களோட வசதிக்காக தள்ளி வச்சோம் உங்களை. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. ஏழமக்க துன்பத்தையே கண்டு நாங்க. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. விவசாய உணர்வுகளை புரிஞ்சுக்கல நாங்க. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. தவறு செஞ்சோம் சாமி, மன்னியுங்க சாமி. நம்ம சாமி நல்ல சாமி, அவரு பெருமை ஓங்கிடணும். கடவுளை நம்பி வாழும் மக்கள் குறைகள் எல்லாம் தீர்ந்திடணும். எங்க குறைகள் எல்லாம் தீர்ந்திடணும். இஸ்ராயேலின் கடவுளவர், விடுதலையின் கடவுளவர், மக்களை விடுவிக்க வந்தவரை வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம். அவரை வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம். சமத்துவ தந்தையின் சரிநிகராய் சங்கடம் தீர்க்க பிறந்தவரே, தூய ஆவியின் ஆற்றலோடு அடிமை அமைப்பை ஒழித்தாரே. நம்ம அடிமை அமைப்பை ஒழித்தாரே. சாதி கொடுமைகள் ஒழித்திடணும், சமநீதி என்றும் நிலைத்திடணும். எங்க வயிறு ரொம்பிடணும், எங்க குரலை கேட்டிடணும். ஐயா, எங்க குரலை கேட்டிடணும். தந்தையோடு மட்டுமல்ல, எங்களோடு வாழும் இயேசு விடுதலைக்காக ரத்தம் சிந்தி தூய மனிதராய் மாறிவிட்டார். இயேசு தூய மனிதராய் மாறிவிட்டார். நாங்களும் எங்க வாழ்க்கையாலே தூயோராக வாழ்ந்திடுவோம். உமது எண்ணங்கள் நிறைவேறவே
ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல்கள் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்தி கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவார்த்தை வழிபாடு. இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 7 - 18 வரை உள்ளடக்கியது. நமது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அவர்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து சென்று அங்கு பஞ்சமின்றி உண்பதற்கு அப்பங்களையும் தண்ணீர், திராட்சை ரசம் ஆகியவற்றை கொடுத்து ஆசீர்வதித்த கடவுளாகிய ஆண்டவரை மறுதலிக்காமல் நினைவில் கொண்டு போற்றுங்கள் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 7 முதல் 18 வரை. அந்நாளில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாம்பழம், மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறையில் அனைத்தும் இரும்பு. அதன் மலையிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமனங்கள், முறைகள் ஆகியவற்றினின்று வழுவதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும்போது, அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும்போது, உங்கள் ஆடுகள் பழுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போது, உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்கு நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதிக்க வருவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்ததென்ன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்று
செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்க குலசாமி ஊரை காக்கும் இயேசு சாமி, உன்னால எங்க வாழ்வு செழிக்கணும் சாமி. இந்த நாடும் வீடும் வயலும் வரப்பும் மண்ணும் காடும் பொண்ணும் பொருளும் எல்லாமும் அருளால் நிலைக்கணும் சாமி. எங்க குலசாமி ஊரை காக்கும் இயேசு சாமி, உன்னால எங்க வாழ்வு செழிக்கணும் சாமி. இந்த நாடும் வீடும் வயலும் வரப்பும் மண்ணும் காடும் பொண்ணும் பொருளும் எல்லாமும் அருளால் நிலைக்கணும் சாமி. கண்ணு மேய்ச்சிக்கிட்டு புல்லவாரி இறைச்சி போட்டு காலாரை வயலுக்கு தான் போவோமே. நாங்க மாடு கண்ணு மேய்ச்சிக்கிட்டு புல்லவாரி இறைச்சி போட்டு காலார வயலுக்கு தான் போவோமே. வயலில் தண்ணி இறைச்சி வயலில் தண்ணி அரைச்சு உழுதுனா வித விதைச்சு முப்போக விளைச்சல் காண உழைக்கிறோம். ஒழிக்கிறோம், வயலில் ஒழிக்கிறோம், ஒழிக்கிறோம், வயலில் ஒழிக்கிறோம். முன்னேற முடியாம தவிக்கிறோம். எங்க குலசாமி ஊரை காக்கும் இயேசு சாமி, உன்னால எங்க வாழ்வு செழிக்கணும் சாமி. இந்த நாடும் வீடும் வயலும் வரப்பும் மண்ணும் காடும் பொண்ணும் பொருளும் எல்லாமும் அருளால் நிலைக்கணும் சாமி. வானம் பார்த்த பூமி போல தண்ணி தேடும் வரப்பு போல கூலிக்காக கூனி குறுகி நிற்கிறோம். நாங்க வானம் பார்த்த பூமி போல தண்ணி தேடும் வரப்பு போல கூலிக்காக கூனி குறுகி நிற்கிறோம். உரிமையை போராடி உரிமையை போராடி வாங்கி தர யாரும் இல்ல, அடிமையை அகதியா வாழுறோம். ஒழிக்கிறோம், தினமும் ஒழிக்கிறோம், ஒழிக்கிறோம், தினமும் ஒழிக்கிறோம். முன்னேற முடியாம தவிக்கிறோம். எங்க குலசாமி ஊரை காக்கும் இயேசு சாமி, உன்னால எங்க வாழ்வு செழிக்கணும் சாமி. இந்த நாடும் வீடும் வயலும் வரப்பும் மண்ணும் காடும் பொண்ணும் பொருளும் எல்லாமும் அருளால் நிலைக்கணும் சாமி. எங்க குலசாமி ஊரை காக்கும் இயேசு சாமி, உன்னால எங்க வாழ்வு செழிக்கணும் சாமி. இந்த நாடும் வீடும் வயலும் வரப்பும் மண்ணும் காடும் பொண்ணும் பொருளும் எல்லாமும் அருளால் நிலைக்கணும் சாமி.
இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 6 முதல் 10 வரை இறை வசனங்களை கொண்டுள்ளது. இதில் புனித பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, நீங்கள் எந்த விருட்சங்களை நட்டாலும் அதனை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை என்றும், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் என்றும், நீங்கள் அவர்கள் எழுப்பும் கட்டிடம் என்றும் இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறும் இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 3 திருவசனங்கள் 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரனாலும் நீர் பாய்ச்சுகிறவரனாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல் அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அறுவடையின் விழா, நன்றி விழா என்று நாம் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விழாவுக்கும் பின்னணியில் ஒரு புராணக் கதை இருக்கிறது. ஆனால் இந்த பொங்கல் விழாவுக்கு மட்டும் எந்த ஒரு புராணக் கதையுமே கிடையாது. நன்றியின் விழா, அறுவடையின் விழா என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. நாம் வாழ்நாள் முழுவதும் இறைவன் நமக்கு செய்து வருகின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் நினைத்து நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. 1 தெசலோனியர் எடுங்க, 1 தெசலோனியர் 5, 16, 17, 18. 1 தெசலோனியர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். இது அப்படியே போதும் 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 விடுங்க விடுங்க. இது அப்படியே மாற்றி வாசிங்க. 2வது உள்ளதை முதல்ல போடுங்க, முதல்ல உள்ளதை 3வது போடுங்க. அப்போ வாசிங்க, திரும்ப வாசிங்க. இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிரங்கள். அப்போ நாம் இடைவிடாது இறைவனிடத்தில் ஜெபிக்கணும். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நம்ம இடைவிடாமல் செய்கிறோம். என்ன காரியம் தெரியுமா? சாப்பிட்றதா இல்லை. வேண்டுதல் பண்ணுறீங்களா நீங்கள்? இடைவிடாமல் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை. என்ன காரியம்? கோயிலில் இருக்கிறவங்க என்ன இடைவிட சொல்ல, நாங்கள் இடைவிடாமல் பாட்டு பாடினுக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நம்முடைய மனித வாழ்க்கையில் இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்கிறோம். அது செய்யலைன்னா நம்ம என்ன பண்ண தெரியுமா? கல்லறைக்கு போயிடுவோம். என்ன காரியம் அது? நன்றா சொன்னீங்க. அப்போ எப்படி நம்முடைய மனித சமுதாயத்தில் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்கோம். அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்கின்ற பொழுது. அப்போ ஜெபம் என்பது நன்றி உணர்வோடு சேர்ந்த ஜெபமாக இருக்கிறது. அதான் அதை மாற்றி சொன்னேன். இடைவிடாமல் ஜெபியுங்கள், அடுத்து எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக. நம்ம இந்த 2 காரியத்தை செய்தால் 3வது காரியம் என்ன நடக்கும்? நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போ இந்த அறுவடையின் விழா நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா. அப்போ இந்த விழாவை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இது எத்தனை நாள் விழா தெரியுமா? இந்த பொங்கல் விழா எத்தனை நாள் கொண்டாடுறோம் நம்ம? 3 நாள், 4 நாள். இந்த பக்கம் ஒரு குற்று மதிப்பாக சொல்லுங்கள், பரவாயில்ல. 4 நாள். முதல் நாள் என்னது? போகி பொங்கல். அடுத்தது பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். அப்போ முதல்ல இந்த போகி பொங்கல் என்னது? எங்கே போகுது எல்லாமே? அதாவது நம்ம என்ன செய்கிறோம்? நேற்று தானே போகி பொங்கல். இப்போ நேற்று நான் பெங்களூர்லேருந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். தெருக்களில் எல்லாமே என்ன பண்ணாங்க? ஒரே புகை மூட்டம். எல்லாம் பழையன கழிதல் புதியன புகுதல், பழையன கழிதல் புதியன புகுதலாக தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அதனுடைய அர்த்தம் பழையவற்றை நம்ம என்ன பண்ணோம்? அழிக்கணும். இப்போ நம்ம எதை அழிக்கிறோம்? நம்முடைய வீட்டில் இருக்கிற பழைய துணிகளையும் பழையவற்றையும் நம்ம அழித்து விடுறோம். ஆனால் நம்முடைய மனதில் இருக்கிற
தீய எண்ணங்களை அழிக்கிறோமா? அப்போ எதை நாம் அழிக்க வேண்டும்? நம்மிடத்தில் இருக்கின்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? அகங்காரம், ஆணவம், தற்பெருமை. இதெல்லாம் அழித்தால் மட்டும்தான் அடுத்த நாள் கொண்டாடுற விழா என்ன பண்ணும்? இன்றைக்கி என்ன விழா கொண்டாடுறோம்? நம்ம உழவர் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். என்ன பண்ணோம்? முதல் நாள் அதான் நேற்று நடந்தது. என்ன பண்ணோம்? நம்ம இடத்துல இருக்கிற தீய குணங்களை எல்லாம் என்ன பண்ணோம்? அகற்றணும். அப்படிப்பட்ட தீய குணங்களை அகற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? 1 பேதுரு 5:6 எடுங்க. 1 பேதுரு 5:6, யாக்கோப்பு 4:12 எடுத்து வச்சுக்கோ. 1 பேதுரு 5:6, யாக்கோப்பு 4:10 எடுங்க, வாசிங்க. கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்ப கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துகின்ற பொழுது என்ன நடக்குது? அடுத்து வாசிங்க. தக்க காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதை வச்சுட்டு யாக்கோப்பு 4:10 எடுங்க. ஆண்டவர் முன்னில் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப கடவுளுடைய முன்னில் நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் வாழ்வு பெற வேண்டும், நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்குன்னா முதல் நாள் என்ன பண்ணோம்? போகி பொங்கல். எதை அழிக்க வேண்டும்? ஆணவத்தை, தற்பெருமையை, சுயநலத்தை நாம் அடியோடு அழிப்பதற்கு உதவியாக இருப்பது என்ன தெரியுங்களா? இப்போதானே வாசிங்க. என்ன வாசிங்க? ஞாபகம் இல்லையா? மறந்து போச்சு. நாம் கடவுளுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும். அவ்வாறு தாழ்த்தினால் மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் அழித்து விட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா தான் இன்றைய நாள். அப்போ இன்னைக்கு நாள் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய தமிழக முறைப்படி சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா. ஏனென்றால் அவர் வழியாக, கடவுள் வழியாக நாம் எல்லா நன்மைகளையும் நாம் பெறுகின்றோம். அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா. அப்போ நாம் எப்படி நாம் என்ன நினைக்கிறோம்? நானே ஏழை, எப்படி நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும்? கடவுள் என்னை எதுவும் இல்லாமல் படைத்திருக்கிறார். அது நாம் ஒரு கோணத்தில் பார்க்கின்ற பொழுது நமக்கு அப்படி இருக்கிறது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்ம என்ன பண்ணார்? அதிகமாக அன்பு செய்திருக்கிறார். நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார், நல்ல காற்றை கொடுத்திருக்கிறார், நல்ல சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார். இதுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமா? இதுதான் இன்றைய உழவர் தின விழா, பொங்கல் விழா. 2வது நாள். இப்போ 3வது நாள் நாளைக்கு என்னது? மாட்டு பொங்கல். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மாடுகள் வழியாக கடவுள் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த முக்கியமாக விவசாயம். இன்னைக்கு விவசாயிகள் யாருமே வேலை செய்யலை. நாங்கள்லாம் ஸ்ட்ரைக்கில் போகிறோன்னா என்ன பண்ணோம்? நீ காசு வச்சுருந்தா பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளவோ காசு வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே இல்லை. அதனால தான் தமிழர்கள் பாடுவார்கள். என்ன எப்படி பாடுவாங்க தெரியுமா? எப்படி பாடுவார்கள்? ஒரு பாட்டு இருக்கிறார். அதாவது உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த உழவர்கள் எதுவுமே இல்லைன்னா நம்முடைய ஒரு ஜான் வயிறுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே இருக்கும். ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா, உணவு பஞ்சமே இல்லாட்டா உயிரை வாங்குது பரோட்டா. உயிரை வாங்குது பரோட்டா இல்லையா? அப்போ அந்த பரோட்டாவுக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை. அப்போ அதை கொடுப்பது யார்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் யார் வழியாக நமக்கு செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நாள் தான் இந்த மாட்டு பொங்கல். அடுத்து 4வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்ன அர்த்தம்? நம்முடைய உறவினர்களை சந்தித்து நம்முடைய உறவுகளை என்ன பண்ணுறோம்? பரிமாறிக்கொள்கின்றோம். அதனால என்ன சொல்லுவாங்க? பால் பொங்குச்சான்னு கேட்பாங்க. அப்படி தானே? இப்போ என்ன பண்ண காசு கொடுக்கணும். அப்போ அது ஒரு வெளி அடையாளமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய உறவுகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம்.
அப்போ இதற்கும் நம்முடைய கிறிஸ்து இந்த பொங்கல் விழா அறுவடை விழாவுக்கும் நம்முடைய கிறிஸ்துவ முறைக்கும் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன அர்த்தம் இருக்கிறது என்றால் இணைச்சட்டம் 16:15 எடுங்க. இணைச்சட்டம் 16:15 இணைச்சட்டம் 16. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு 7 நாட்கள் விழா கொண்டாடு. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சலை நீ மேற்கொள்ளும் செயல்கள் எல்லாம் ஆசி வழங்குவா. அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சி அடைவார். அப்போ ஆண்டவருடைய விருப்பப்படி எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய விருப்பப்படி என்ன சொல்கிறது? கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கடவுளுடைய விருப்பப்படி வாழ வேண்டும். அதுதான் நாம் கடவுளுடைய வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்றால் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இதுதான் 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22. அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் அல்ல, பிற பலிகளும் அல்ல, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதுதான். அப்ப நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ்கின்ற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அப்புறமா வீட்டுக்கு போன பிறகு இணைச்சட்டம் 28:1-10 வரை வாசிங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கொடு 10 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வயல்வெளியில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஆடுபாடுகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ இதற்கெல்லாம் நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். அவ்வாறு நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? காலையில் பூசைக்கு முன்னாடி நம்முடைய பங்கு தந்தை ஏசுப்பா அதை பார்த்து இப்போ அவர் சொன்னார், ஒரு தட்டில் நிறையா படமெல்லாம் கொண்டாந்து கொடுத்து இந்த ஆண்டுக்கு ஆன ஒரு வார்த்தையை, இறை வார்த்தையை நீங்கள் எடுங்கள் என்று சொன்னார். நான் இப்போ எடுத்தேன். அது என்ன இருக்கு தெரியுமா? செஃபானியா 3:17 வாசிங்க. செஃபானியா 3:17. செஃபானியா 3:17. செஃபானியா 3:17. உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதுமாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னுடைய மத்தியில் இருக்கிற நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பப்படி நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்வார் தெரியுங்களா? எஸ்ஐயா 41:10. எஸ்ஐயா புத்தகம் 41:10 எடுங்க. எஸ்ஐயா புத்தகம் 41:10. எஸ்ஐயா புத்தகம் அஞ்சாதே அப்படி தொடங்குதா பாருங்க. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அதேதான் செஃபானியா உன் கடவுளாய ஆண்டவர் உன் மத்தியில் இருக்கிறார். அதே மாதிரி இப்ப சொல்றாரு, அஞ்சாதே. அடுத்தது கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் சொல்றார். அப்ப நாம் இறைவனுடைய விருப்பப்படி வாழ்கின்ற பொழுது சொல்ற ஆண்டவர், அஞ்சாதே, கலங்காதே. நோயாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அஞ்சாதே. நான் உன் கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இதுதான் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. கடவுள் மனுஷனை எதுக்கு படைச்சார் தெரியுமா? கடவுள் ஏன் மனுஷனை படைச்சார்? எதுக்காக தெரியுமா? எதுக்காக? 1 தெசலோனியர் 5:15. 1 தெசலோனியர் 5:15. 1 தெசலோனியர் 5:15.
1 தெசலோனியர் 5:15. எவரும் தீமைக்கு உத்தரவாசி எவரும் தீமைக்கு பதில் தீமைக்கு தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், மாறாக உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கலாம். இயேசுவில் பிரியமானவர்கள், அப்ப நாம் நன்மை செய்து வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அப்ப கடவுள் மனிதர்களை நேர்மையாளர்களாகத்தான் படைத்தார். ஆனால் அங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? சபையுரையாளர் 7:29. சபையுரையாளர் 7:29. சபையுரையாளர் 7:29. சபையுரையாளர் 7. கடவுள் மனிதர்களை நேர்மையுள்ளவர்களாகத்தான் படைத்தார். அடுத்து, ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவைதான். அப்ப நாம் இந்த உலகத்தில் நமக்கு தீமை வருவதும் நோய் வருவதும் நெருக்கடி வருவதும் கடவுள் நமக்கு கொடுத்தது அல்ல, நாமே தேடிக்கொண்டதுதான். அப்ப நாம் எல்லாரும் கடவுளுடைய விருப்பப்படி வாழுகின்றோமா? கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்கிறோம். அதை தான் நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு 10 தொழுநோயாளிகளை குணமாக்கின்றார். அப்போ அதில் ஒருவர் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு? திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையுமே ஆண்டவர் தான் கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலை ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படி எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை முழுவதுமாக நான் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று நம்மையே நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது இறை ஆசிர் நமக்கு என்னாலும் நம்மோடு இருக்கிறார். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இறைவனுடைய ஆவியினாலே இயக்கப்படுபவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ரோமையர் 8:14. ரோமையர் 8:14. ரோமையர் 8:14. ரோமையர் 8:14. கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய மக்கள். அப்போ நாம் கடவுளுடைய மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய ஆவிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதை தான் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அதே ஆவியினாலே நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் எவ்வாறு நாம் இந்த பொங்கல் அறுவடையின் விழாவும் போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்தவற்றை நாம் இறைவனுக்கு படைக்கின்றோம், அவ்வாறு நாம் திருமுழுக்கின் போது நாம் அந்த புதிய ஆவியை பெறுகின்றோம், புதிய ஆற்றலை பெறுகின்றோம், புது வலு பெறுகின்றோம். அவ்வாறு நாம் பெற்று நம்மையே நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை நமதாக்கி அதன் கீழ்ப்படிந்து வாழ்ந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து விசுவாசிகள் மன்றாட்டை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரிடம் மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. அன்புள்ள தந்தையே இறைவா, நம் திருச்சபையை வழிநடத்தும் நமது திருத்தந்தை கதிரனார்கள், ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவிகள் அனைவரும்
திறப்பின் வாசலில் நின்று ஆண்டவர் விட்டு சென்ற பணியை செய்ய நம்மை அல்லவா தெரிந்து கொண்டார் என்ற இறை உணர்வோடும் நம்பிக்கையோடும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை தூய ஆவியின் துணையோடும் ஞானத்திலும் அன்பிலும் தாழ்மையிலும் சமாதானத்திலும் இறை நம்பிக்கையிலும் வழிநடத்த வேண்டிய அருளை தர வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, கடந்த நாட்களில் ஏற்பட்ட மழையினால் விவசாயிகள் தாங்கள் நடவு செய்த பயிர்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி சேதமுற்று தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கும் இச்சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான இழப்பீடுகளை முறையாக வழங்கி வாழ்வு தந்திட மத்திய மாநில அரசுகளுக்கு நல் ஆலோசனைகளை வழங்கி அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நீர் படைத்து உருவாக்கிய உமது மக்களாகிய நாங்கள் தாங்கள் சேர்க்கும் செல்வம், சொத்து சுகங்கள், கட்டும் வீடுகள் அனைத்தும் தங்களின் வலிமையாலும் உழைப்பாலும் மட்டுமே வந்தது என்று நினையாமல் அனைத்தும் நம் ஆண்டவரின் கிருபையாலும் பேரிரக்கத்தாலும் அவரின் கொடைகளாலும் எல்லாம் அவராலே நடந்தது என்பதை நினைத்து தினமும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டி அருளை தர வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஆலய சீரமைப்பு பணியை செய்யும் வேலையாட்கள் அவர்களை வழிநடத்தும். எங்கள் பங்கு தந்தை பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்று தேவனுடைய ஆலயத்தை கட்ட சாலமோனுக்கு ஞானமும் ஆசீர்வாதமும் தந்தது போல் இவர்களுக்கும் வேண்டிய ஞானமும் அருளும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, பொங்கல் விழாவினை கொண்டாடும் நாளில் ஆடு மாடுகளையும் உழைக்கும் உழவர்களையும் எமக்கு தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சகதியில் இறங்கி தங்களின் கடின உழைப்பால் நெற்பயிர்களை விளைய செய்து இறை அருளால் அவை நல்ல நெல்மணிகளாகவும் நாம் உணவாக உட்கொள்ள காரணமாக இருக்கிற உழவர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாத்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, தமிழர் திருநாளாம் சமத்துவ பொங்கல் திருநாளில் நம் தமிழ்நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்திருக்கும் அனைத்து மக்களும் ஜாதி, மத, இனம், மொழி ஆகிய வேறுபாடுகளை நீக்கி இந்த நன்னாளில் சகல நலன்களும் அன்பும் பாசமும் சமாதானமும் நிறைந்து மகிழ்வுடன் சமூக உறவுடன் ஒற்றுமையாக இனிதே வாழ வேண்டி வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் அமைதியாகிருந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். மிக முக்கியமாக ஏழைகள், அனாதை குழந்தைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்கள், உலகிலே வாழ்வதற்கு அத்தியாவசியமான எந்த ஒரு பொருளும் இல்லாதவர்கள், உடையற்றவர்கள், உணவற்றவர்கள், இருப்பிடமற்றவர்கள், தெருவோரங்களிலே தங்களுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கின்ற சீரார்கள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், மருத்துவமனைகளிலே உடல்நலமின்றி துன்பப்படுபவர்கள், மிக முக்கியமாக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட உடல்நலமற்றவர்கள் அனைவருக்காகவும் இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து
அவர்களை அவருடைய அன்பில் நிலைத்திருக்க செய்ய இந்த நேரத்தில் அவர்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாரி வழங்கி வாழ வைக்கும் எங்க சாமியே, அண்ணாட தேவைய பார்த்துக்கிறியே. வாரி வழங்கி வாழ வைக்கும் எங்க சாமியே, அண்ணாட தேவைய பார்த்துக்கிறியே. சாமி உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பது, உள்ளதை கொடுக்கிறோம், எங்க உள்ளத்தை கொடுக்கிறோம். சாமி உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பது, உள்ளதை கொடுக்கிறோம், எங்க உள்ளத்தை கொடுக்கிறோம். வாரி வழங்கி வாழ வைக்கும் எங்க சாமியே, அண்ணாட தேவைய பார்த்துக்கிறியே. ஏழை ஜன வாழ்க்கை நிம்மதியா இல்லையே, உழைச்சோம் களைச்சோம் ஒன்னும் இல்லையே. வசதி உள்ளவன் இன்னும் குமிக்கிறான், ஏழை சனத்த வறுமை வாட்டுதே. வேர்வை சிந்துறோம் விளைச்ச இல்லையே, உழைச்சு பார்க்கிறோம் வசர முடியல. எங்களோட தோள் கொடுக்கும் இயேசு சாமிக்கு படைக்கிறோம் எங்களைத்தான், முழுசா படைக்கிறோம் எங்களைத்தான். வாரி வழங்கி வாழ வைக்கும் எங்க சாமியே, அண்ணாட தேவைய பார்த்துக்கிறியே. வாரி வழங்கி வாழ வைக்கும் எங்க சாமியே, அண்ணாட தேவைய பார்த்துக்கிறியே. வாழுற மக்களா நாங்க மாறி போயிட்டோம். பிற நல தேவைய யோசிக்க மறந்து சுயநல வழியில் தினமும் நடக்கிறோம். மாத்த நினைக்கிறோம் திருந்த பார்க்கிறோம், மாத்த நினைக்கிறோம் திருந்த பார்க்கிறோம். இந்த நில மாறவே இயேசு சாமிக்கு படைக்கிறோம் எங்களைத்தான், முழுசா படைக்கிறோம் எங்களைத்தான். வாரி வழங்கி வாழ வைக்கும் எங்க சாமியே, அண்ணாட தேவைய பார்த்துக்கிறியே. வாரி வழங்கி வாழ வைக்கும் எங்க சாமியே, அண்ணாட தேவைய பார்த்துக்கிறியே. சாமி உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பது, உள்ளதை கொடுக்கிறோம், எங்க உள்ளத்தை கொடுக்கிறோம். சாமி உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பது, உள்ளதை கொடுக்கிறோம், எங்க உள்ளத்தை கொடுக்கிறோம். சகோதர சகோதரிகளை,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகில் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, முழு உலகத்தின் ஆண்டவரே. தூயவர் தூயவர் தூயவரே, முழு உலகத்தின் ஆண்டவரே. வானமும் பூமியும் எல்லாமும் உமதருளால் நிறைஞ்சிருக்கு. வானமும் பூமியும் எல்லாமும் உமதருளால் நிறைஞ்சிருக்கு. ஆண்டவர் பெயரால் வருபவரே, இருளை பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருபவரே, இறை அருளை பெற்றவரே. உந்தன் நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழியவே. உந்தன் நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழியவே. தந்தனாகின தந்தானே, தான தந்தன தந்தானே. தந்தனாகின தந்தானே, தான தந்தன தந்தானே. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வெள்ளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சவேரியார், மேலும் எவ்வளகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வானத்தில் வாழுகிற பெத்தவரே சாமி, உன் பேர் விளங்க வேணும் சாமி, விடுதலை வர வேணும். நீதியுள்ள
ஆட்சி வேணும் பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி. நேர்மையான ஆட்சி வேணும் உத்தமரே சாமி, நேர்மையான ஆட்சி வேணும் உத்தமரே சாமி. வானத்துல உமது சித்தம் கொடி பறப்பது போல, கொடி பறப்பது போல, இந்த பூமியிலும் உமது சித்தம் நடக்க வேணும் சாமி, இந்த பூமியிலும் உமது சித்தம் நடக்க வேணும் சாமி. ஒத்துமையா ஓர் உலையில் சேர்ந்து தின்னும் சோறு, சேர்ந்து தின்னும் சோறு, நித்தம் நித்தம் கொடுக்க வேணும் பெத்தவரே சாமி, நித்தம் நித்தம் கொடுக்க வேணும் பெத்தவரே சாமி. எங்களை தான் அடிச்சவங்களை மன்னிப்பது போல, மன்னிப்பது போல, எங்களை நீங்க மன்னிக்க வேணும் பெத்தவரே சாமி, எங்களை நீங்க மன்னிக்க வேணும் பெத்தவரே சாமி. கவலை மேல கவலை வந்து கழுத்தறுக்கும் போது, கழுத்தறுக்கும் போது அந்த கண்ணீரை தொடக்கணுமே பெத்தவரே சாமி, கண்ணீரை தொடக்கணுமே பெத்தவரே சாமி. சேத்துக்குள்ள மடிந்தழியும் நாத்து போல நாங்க, நாத்து போல நாங்க, சோதனையில் விழுந்திடாம காத்திடணும் சாமி, சோதனையில் விழுந்திடாம காத்திடணும் சாமி. ஆட்சியுடன் அதிகாரமும் பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி. கீர்த்தியெல்லாம் உங்களுக்கு தந்து விட்டோம் சாமி, கீர்த்தியெல்லாம் உங்களுக்கு தந்து விட்டோம் சாமி. ஆமாமேன் ஆமாமேன் பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி. ஆமாமேன் ஆமாமேன் உத்தமரே சாமி, உத்தமரே சாமி. பெத்தவரே சாமி, உத்தமரே சாமி. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலக மக்களோட பாவத்தை போக்கும் சாமி, உலக மக்களோட பாவத்தை போக்கும் சாமி. எங்களுக்கு உங்களோட இரக்கத்தை தாங்க, இரக்கத்தை தாங்க. உலக மக்களோட பாவத்தை போக்கும் சாமி, உலக மக்களோட பாவத்தை போக்கும் சாமி. எங்களுக்கு உங்களோட இரக்கத்தை தாங்க, இரக்கத்தை தாங்க. உலக மக்களோட பாவத்தை போக்கும் சாமி, உலக மக்களோட பாவத்தை போக்கும் சாமி. எங்களோட மனசு குளிர அமைதியை தாங்க, அமைதியை தாங்க. இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அழுகின்ற சாமியும் நீதானே, வாழ்கின்ற சாமியும் நீதானே, உம வணங்க வந்தோம் தினம் தானே. உசுறு காக்க உணவு தந்த ராசாவே, எங்க உசுரே உனக்கு தான் சொந்ததானே. வாழ்கின்ற சாமியும் நீதானே, உம வணங்க வந்தோம் தினம் தானே. அடிமைப்பட்ட இனத்துக்கு மன்னாவ அள்ளி தந்து காத்தது உங்க கருணைதானே. இல்லை என்று சொல்லிடாம இந்த நாள் வர கேட்டவரும் கொடுக்கோவல் நீதானே. உம்மை போல இங்க எந்த சாமியும் இல்ல, உம்மை போல இங்க எந்த சாமியும் இல்ல. எங்க கூட நீங்க இருந்தா எழவும் பயமும் இல்லையே. வாழுகின்ற சாமியும் நீதானே, வாழுகின்ற சாமியும் நீதானே. துன்பத்துல துடிக்கின்ற மனுஷ கண்ணீர தொடர்ச்சி இன்ப தந்தது உங்க தரம் தானே. அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளத்தை தேடி ஆறுதல்
ஆறுதல தருகின்ற தாயும் நீயே. உம்மை விடவோ இங்க பெரிய சொந்தம் எனக்கு இல்ல, உம்மை விடவோ இங்க பெரிய சொந்தம் எனக்கு இல்ல. நாங்கள் தானே தெரிந்து கொண்ட நல்ல பங்கு நீதானே. வாழுகின்ற சாமியோ நீதானே. வாழுகின்ற சாமியோ நீதானே. வாழுகின்ற சாமியோ நீதானே. உம்மை வணங்க வந்தோம் தினந்தானே. உசுறு காக்க உணவு தந்த ராசாவே, எங்க உசுரே உனக்கு தான் சொந்தம் தானே. வாழுகின்ற சாமியும் நீதானே. உம்மை வணங்க வந்தோம் தினந்தானே. உசுறு காக்க உணவு தந்த ராசாவே, எங்க உசுரே உனக்கு தான் சொந்தம் தானே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை சிறப்பாக இறை பிரசன்னத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொங்கல் விழா அறுவடை விழா, உழைப்பின் விழா, நன்றியின் விழா. உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் பங்கு பெறவின் சார்பாக பொங்கல் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். తెలంగాణ ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రంలో ఈనాడు సంక్రాంతి పండుగను కొనియాడుచున్నారు. వాళ్ళందరికీ, మన తెలుగు సహోదరి సోదరులందరికీ సంక్రాంతి పండుగ శుభాకాంక్షలు తెలియజేస్తున్నాము. కర్ణాటకలో ఏదో జరుపుతున్నారంట వాళ్ళు కూడా. வெரி குட். அன்பான இறை மக்களே, இன்றைய விழா சிறப்பாக அமைய நம்முடைய அருட்தந்தையர்கள் குடும்ப விழாவை போல் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெரோமில் அருட்தந்தையர்கள் ஹைதராபாத்திலிருந்து, தெலங்கானா ராஷ்டிரமிலிருந்து நமக்கு அருட்தந்தை ஜோசப் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆதலால் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று இவ்விழாவை கொண்டாடுகின்ற பொங்கல் விழாவின் மகிமையை, பெருமையை, உட்பொருளை நமக்கு நற்செய்தி வழியாக மிக சிறப்பாக அருட்பணி பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கும் இவ்விழா திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் எப்பொழுதும் விளக்கப்படி பீடத்தை நம்முடைய அருட் சகோதரிகள் மிக சிறப்பாக அலங்கரித்திருக்கின்றார்கள். மற்ற அலங்காரம் அனைத்தும் நம்முடைய
இளைஞர் குழுவினர் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் காலை 4 மணிக்கு நைட்டு தூங்கலை போல் இருக்கு, வந்து காலையில் 4 மணிக்கே கதவு தட்டி என்னுடைய தூக்கத்தையும் என்னையும் எழுப்பி இன்று இந்த பொங்கலை மிக சிறப்பாக, இனிப்பு பொங்கல் மிக சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்திருக்கும் மரியாயின் சேனை உறுப்பினர்கள் அனைவருக்கும், மேலும் அவர்களோடு சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரே குழுவாக செய்த நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், பங்கு பேரவையில் இன்னும் சிறப்பாக பெண்கள் குழுவினருக்கும், அவர்களோடு காலை 4 மணியிலிருந்து எல்லா பணிகளையும் மேற்கொண்ட ஜோசப் சாமுவேல் வெள்ளியம் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலி வழிபாட்டை மிக சிறப்பாக நமக்கு வழிநடத்தி கொடுத்த பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நல்லா தட்டுங்க. பங்கு பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நானும் அந்த பங்கு பேரவையில் இருக்கிறேன், அதனால தான் கைதட்ட சொன்னேன். வெரி குட். அன்பான இறைமக்களே, நம்முடைய இளைஞர் குழுவினர் மிக சிறிய நல்ல ஒரு ஷார்ட் ப்ரோக்ராமில் விளையாட்டுப் போட்டிகள் 2-3 விளையாட்டுப் போட்டிகள் நமக்காக செய்திருக்கின்றார்கள். குழந்தைகளுக்காக 3-4 போட்டிகள் இருக்கிற குழந்தைகளையே காணோம். எங்கே தான் திடீர்னு எல்லோரும் இருக்காங்க, திடீர்னு எல்லோரும் காணாமல் போயிடுறாங்க. குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் 1-2 அதிகமாக இல்லை நடைபெறும். அதற்கு முன்னதாக அனைவருக்கும் பொங்கல் கொடுக்கப்படும். நிறைய இருக்குது, அதனால் ஒரு தடவை இல்லை 2-3 தடவைகள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அந்த இனிப்பை, சுவையை, உறவை, அன்பை பிறரோடு பகிர்ந்து டைம் எடுத்து மெதுவாக வீட்டுக்கு போங்க. ஹாலிடே தான் இன்றைக்கி, அவசரப்பட்டு உடனே போகணும்னு தேவையில்லை. கயிறு போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். போன வருடம் கயிறு அறுந்து போச்சு, இந்த வருஷம் அங்கே நல்ல கயிறு இருக்குது, அறுந்து போகாத நல்ல கயிறு இருக்குது. அதனால் அனைவரும், பெண்கள் ஆண்கள் அனைவரும் பங்கு கொள்ளலாம். நல்ல முறையில் பங்கெடுத்து மகிழ்ச்சியோடு செல்ல உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். அனைத்து ஏற்பாடுகளையும் இரவு 1 மணி 2 மணி வரை நமக்கு மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கும் நம்முடைய பங்கு இளைஞர் குழு ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த், தலைவர் பென்ஸ்லி மற்ற அனைவருக்கும் நம்முடைய நன்றிகள். அனைத்திற்கும் காரணம் இன்னைக்கு நம்மளை பொங்கல் மூடில் போட்டதே யார் தெரியுமா? பாடகர் குழுவினர். தெரியுதா? அவங்களுக்கு இன்றைக்கி முதல்ல நன்றி சொல்லணும்னு இருந்தேன், கடைசியில் மற்றதில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை, தெரியுதா? ஏன்னா டைம் எடுத்து பாடல்கள் மிக அர்த்தமுள்ள வகையில் நம்முடைய தமிழக கலாச்சாரப்படி கும்மியடி பாட்டில் ஆரம்பித்து எல்லா ராகங்களிலும் நமக்கு மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த பாடகர் குழு ஒருங்கிணைப்பாளர் திருமதி சம்பூர்ணமேரி மற்றும் தினேஷ், ராஜேஷ் பாடகர் குழுவினர் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அறுவடை திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? இங்கே யாருமே, எனக்கு தெரிந்து இங்கே யாருமே விவசாயிங்க இங்கே இல்லை. உங்கள் அப்பா இருந்திருப்பார், உங்கள் தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எனக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, 2-3 பேர்லாம் கைக்கு தூக்குறாங்க. இவங்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நான் விவசாயம் பண்ணதை பார்த்ததே கிடையாது. 10 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். நம்ம அதிகமாக நிறையா பேர் இங்கே விவசாயிகள்லாம் கிடையாது. நம்ம அப்பா அம்மா தான் செஞ்சாங்க. இருந்தாலும் நம்முடைய அந்த மூதாதையர்கள் இந்த திருவிழாவை கொண்டாடினார்கள். இது தமிழர்கள் திருவிழா என்பதால் நாம் தமிழர்கள் என்ற ஒருமைப்பாட்டினை நிலைநிறுத்துவதற்காக நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இதில் மிக முக்கியமாக அப்போ நாம் எதாக்கு இந்த அறுவடை திருநாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது என் மனசில் ஒரே ஒரு தமிழ் பழமொழி ஒன்று வந்தது. தமிழர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க, நாம் எதுக்கு அறுவடை திருநாள் கொண்டாடணும் அப்படி சொல்லிட்டு. விதை விதைத்தவன் விதை அறுப்பான், அதான் அறுவடை அவசியம்.
வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதான் நம்ம கொண்டாடுற பொங்கல், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம கொண்டாடுறோம். நாம் விதை விதைத்தோம் என்றால் இந்த உலகத்தில் விதையை அறுப்போம். நிறைய கொடுப்பார் கடவுள் நமக்கு. வினை விதைத்தோம் என்றால் இந்த உலகம் நிறைய நம்மளுக்கு கொடுக்கும். இந்த உலகத்தை நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது உங்களை பார்த்து சிரிக்கும், நிறையா ஸ்மைல் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் கோபமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் கோபமாக பார்க்கும். அன்பை விதையுங்கள், அரவணைப்பை விதையுங்கள், பாசத்தை விதையுங்கள், மன்னிப்பை விதையுங்கள், பகிர்வை விதையுங்கள். இதெல்லாம் விதைச்சிங்கன்னா 100 மடங்காக, பல மடங்காக நாம் அறுவடை செய்வோம். ஸோ விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினைத்தான் அறுப்பான். அதுதான் நம்ம கொண்டாடுற பொங்கல். நாம் விதை விதைப்போம், அன்பை விதைப்போம், கிறிஸ்தவ விழுமியங்களை இந்த உலகத்தில் விதைப்போம், நாம் அறுவடை செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் இந்த இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நில்லுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறை பொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அனைத்து நன்மைக்கும் ஊற்றாகிய இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் மற்ற அனைவருக்கும் நீர் அளித்துள்ள அருள் கொடைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இப்பொங்கலையும் கரும்பையும் பழங்களையும் ஆசீர்வதித்தருளும். முற்கனியென புகழப்படும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தையம்மா தையம்மா தை 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 தையம்மா, தையம்மா தையம்மா தை 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 தையம்மா. சாதிசன எல்லோரையும் சந்தோஷமா வையம்மா. பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். தையம்மா தையம்மா தை 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 தையம்மா, தையம்மா தையம்மா தை 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 தையம்மா. சாதிசன எல்லோரையும் சந்தோஷமா வையம்மா. பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். கிழக்கு விடியட்டும் கரும்பு சாறு வழியட்டும், கிழக்கு விடியட்டும் கரும்பு சாறு வழியட்டும். ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் துள்ளி துள்ளி ஓடட்டும். பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். பசித்த வயிறெல்லாம் பால் மணக்க பாடட்டும், பசித்த வயிறெல்லாம் பால் மணக்க பாடட்டும். பொங்கலோ பொங்கல்,
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல பொங்கல் தை பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல பொங்கல் தை பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.